ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொட்டாம்பட்டில சந்தை வியாபாரம் பண்றாங்களா, சோ அவங்களுக்கு எதனா பர்சனலா பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ கொட்டாம்பட்டில சந்தை வியாபாரம் பண்ணிருக்கீங்களா, இதனால இந்த விஷயத்தை எதனா மாத்தணும், உங்க அடிப்படை தேவை எதனா இருக்கா? நண்பா, முக்கியமான விஷயம் நீங்க எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய கோரிக்கைங்க, பெரிய விசுவாசம் என்னன்னா, பாத்ரூம் வசதி வேணும், மெயினா குடிநீர் வசதி வேணும். சந்தைக்குள்ள ஆடு மாடு ஓவரு, உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, உத்தரவாதம் இல்ல, யாருக்கும் குப்பை இல்ல, சுகாதார கேடு. எங்களுக்கு இதை மட்டும் நீங்க செஞ்சு கொடுத்தீங்க, நல்ல அரசு நல்ல. எங்களுக்கு சந்தைக்கு 2 பாதையா இருந்துச்சு முதல்ல. இப்போ பஸ் ஸ்டாண்ட் கட்டினாங்க, பஸ் ஸ்டாண்ட் கட்டினது நல்லது எங்களுக்கு. அதுல கட்டினது சந்தைக்கு 2 பாதையா மாத்தி கொடுத்தா போற வண்டியில போய் ஆட்ட வண்டியா வர்ற வண்டியில வந்துடும். அந்த பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் இந்த வழி சந்தைக்கு ஓப்பன் பண்ற கொஞ்சம் முயற்சி பண்ணி எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வேற ஒண்ணும் இல்ல. சந்தையில மாடு அதிகமா இருக்கு, மக்களுக்கு ரொம்ப இறைவா இருக்குது. அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி கொடுத்தா நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த பாதைகள் ஒதுங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் ஒரு காய்கறி வியாபாரி. கொட்டாம்பட்டி சந்தை நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கு பாத்ரூம் வசதி இல்லை, குடிக்க தண்ணி வசதி இல்லை. அதை செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் மாடுகள் தொல்லை கொஞ்சம் சாயந்தரத்துல அது இதா இருக்கு, அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. லைட் வசதி இல்லை, கொஞ்சம் சந்தையில 2 பக்கம் கேட்டு போடுங்க. கொஞ்சம் மக்களுக்கு வர்ற மாதிரி நல்லா கொஞ்சம் வசதி பண்ணி கொடுங்க. வியாபாரிக்கு கொஞ்சம் இதா இருக்கும். அது மாதிரி சந்தையில வியாபாரம் சுமாரத்தே இருக்குது. இந்த மாதிரி வியாபாரம்லாம் இல்லை. மக்கள் இந்த ஒரு பாதையை கண்டு கொஞ்சம் நெரிசல் அதிகமா இருக்க மாதிரி இருக்குது. எல்லா பைக்கும் இதுலயே வருது, வண்டி கூட அதிலே வருது, ரொம்ப டிராபிக் ஆகுது. அதனால வியாபாரம் கொஞ்சம் பாதிப்பா இருக்குது. கொட்டாம்பட்டி சந்தை பாத்தீங்கன்னா இப்ப எல்லா ஊர்லயும் பில்டிங் கட்டி விட்டுருக்காங்க. இந்த ஊர்ல பில்டிங்கே கட்டல, சும்மா ஓட்டு கொட்டாயில இருக்கு. மழை பெஞ்சா ஆள்லாம் போக முடியல, சுத்தி தண்ணியா இருந்தது, போக முடியல. அது மாதிரி முன்னாடி 2 கேட் இருந்துச்சு, இப்போ 1 கேட்டு தான் இருக்கு. வீட்டு வண்டி போக முடியல, எதுவும் வர முடியல. இப்போ ஸ்கூல் மார்னிங் டயத்துல ஓகே, மத்தியானம் ஓகே, ஈவினிங்லாம் வந்துட்டா ஸ்கூல்லாம் விட்டுறாங்க. போக கஷ்டமா இருக்கு. அதை பண்ணி கொடுக்கணும். பாத்ரூம் கட்டி விட்டுருக்காங்க, அது திறக்காம இருக்கு. அதே பார்த்து பண்ணிட்டோம், கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த பாத்ரூம் கட்டி போட்டு சும்மா இருக்குது. அது கிட்டத்தட்ட அதுக்கு எவ்வளவு செலவழிச்சு கட்டியிருக்காங்க. அது சும்மா யூஸ் ஆகாம சும்மா ஆடு மாடு உள்ள நடக்குது, ஆடு மாடு உள்ள அடைஞ்சிருக்குது. இதெல்லாம் பூர்த்தி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு இந்த மோட்டர்லாம் போர்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா அதை மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு முயற்சி பண்ணி கொடுங்க, சந்தையாளர்களுக்காண்டி.